பற்றிய நூல் அவர் தொடர்ச்சியாக கோடாங்கி புதிய கோடாங்கி இதழில் அவர் எழுதிய கட்டுரைகள், அயோத்திதாசருடைய பன்முகப்பட்ட ஆளுமைகளை, குறிப்பாக அவர் எப்படி பௌத்தத்தை பார்த்தார், அதே போல் அவர் முன்வைத்த அரசியல், அவர் எப்படி கல்விப் பணிகளை செய்தார், இப்படி பல்வேறு அம்சங்களில் குறிப்பாக அவருடைய பௌத்தம் குறித்து விரிவாக எழுதப்பட்டுள்ள ஒரு நூல் அது. பௌத்தத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு உண்டு. அது குறிப்பாக புத்தர் பரிநிப்பானம் அடைந்து கிட்டத்தட்ட ஒரு 900 ஆண்டுகளுக்கு பிறகு பௌத்தத்தினுடைய மிக முக்கியமான பல மாற்றங்கள் தமிழகத்தை களமாக கொண்டுதான் உருவாயின. தமிழில் எழுதப்பட்ட பௌத்த நூல்கள் இப்பொழுது எஞ்சி இருக்கக்கூடிய பழைய நூல்கள் என்ன, 2 நூல்களைத்தான் நான் குறிப்பிட முடியும் என்றாலும் கூட அந்த 2 நூல்களும் மிக மிக முக்கியமான நூல்கள் என்பது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். குறிப்பாக மனோன்மணியத்தை பொறுத்த மட்டில் அது முன்வைக்கக்கூடிய இந்த பௌத்த தர்க்க முறை என்பது மட்டுமல்லாமல், இப்பொழுது நவீன ஆய்வாளர்கள் மனோன்மணியன் மற்றும் அதற்கு 2 நூற்றாண்டுகள் பிறகு வெளிவந்த வீரசோழியம், இந்த 2 நூல்களும் எவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்து மிக விரிவாக எழுதுகிறார்கள். இது சமீபத்தில் கிடைத்த சில தகவல்கள் என்பதும் இது குறித்து சில புதிய புரிதல்களை நமக்கு கிடைப்பதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் இந்த வல்லிபுரம் புத்தர் சிலை என்பது குறித்த ஒரு சில ஆய்வுகள் சமீபத்தில் வந்திருக்கின்றன. இந்த வல்லிபுரம் புத்தர் சிலை வல்லிபுரம் என்பது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் என்று உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கிறது பொழுதும் அந்த கிருஷ்ணன் கோயில் வாசலில் ஒரு புத்தர் சிலை ஒன்று நீண்ட நாட்களாக இங்கே இருந்து வந்திருக்கிறது. சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் அங்கிருந்த ஒரு பிரிட்டிஷ் கவர்னர் அந்த சிலையை தாய்லாந்து நாட்டு மன்னருக்கு பரிசாக கொடுக்கிறார். அந்த சிலை இப்பொழுது பாங்காக் நகரில் ஒரு முக்கியமான இடத்தில் அது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலை வல்லிபுரம் புத்தர் சிலை தான் என்பதை சமீபத்தில் கண்டுபிடித்து அது குறித்த மிக விரிவான ஆய்வுகள் எல்லாம் இந்த சிலை நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் மற்றும் பௌத்த வரலாற்றை தெரிந்தவர்கள் எல்லாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம் அதில் தென்படுகிறது. அமராவதி பௌத்தம் என்றும் இந்த கிபி 4-5ஆம் நூற்றாண்டில் உருவான இந்த தென்னிந்திய பௌத்தத்தை அழைப்பது வழக்கம். அதற்கென ஒரு சிற்பக்கலை மரபு என்பதெல்லாம் ஒன்றிருந்தது. இந்த மரபிற்கும் அனுராதபுரம், புலனறுவை போன்ற இடங்களில் உருவான பௌத்த மரபிற்கும் இடையில் பல்வேறு அம்சங்களில் பல வேறுபாடுகள் இருந்து வந்தன. இந்த புலனறுவை முதலான இடங்களில் இருந்து ஒப்பீட்டளவில் அருகில் இருக்கக்கூடிய வல்லிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தர் சிலையை பொறுத்த மட்டில் அந்த சிலையினுடைய வடிவம் என்பதை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் கண்டுபிடித்த ஒரு உண்மையான விஷயம் என்று பார்த்தீர்களானால், அது இந்த இலங்கையில் உருவாகியிருந்த பௌத்தத்திற்கு நெருக்கமாக இல்லாமல் அது அமராவதி பாணியில் அமைக்கப்பட்ட ஒரு சிலையாக இருந்தது என்பதை அவர் கண்டுபிடித்தார். அது இப்பொழுது மிகவும் விரிவான விவாதத்திற்குள்ளான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலங்கைக்குள்ளேயே பௌத்தத்தை இந்தியா இழந்து விட்டது. ஆனால் இலங்கை பௌத்தத்தை காப்பாற்றி வந்திருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த இலங்கைக்குள்ளும் கூட 2 வகை பௌத்தங்கள் ஒரு கட்டத்தில் இருந்தது என்பதும், அதில் ஒரு வகையான தமிழ் பௌத்தம், அதாவது இந்த தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பேசப்பட்ட மற்றும் அமராவதி போன்ற இடங்களில் பேசப்பட்ட இந்த கிபி 5-6ஆம் நூற்றாண்டுகளில் பயிலப்பட்ட இந்த பௌத்தத்திற்கும் பௌத்தத்துடன் தொடர்புடையதாக இந்த யாழ்ப்பாணத்தில் உருவாயிருந்த பௌத்தம் இருந்ததை ஒழிய
அங்கிருந்த அனுராதபுரம் அல்லது புலனர்வை ஆகியவற்றை மையமாக கொண்ட பௌத்தத்திலிருந்து அது வேறுபட்டதாக இருந்தது என்பதுதான் அதில் அடிப்படையான விஷயம். எனவே இதில் வந்து கொஞ்ச நாட்களில் இந்த யாழ்ப்பாணத்தில் உருவாகியிருந்த அந்த பௌத்தம் என்பது அழிந்தது. அப்படி அழிந்ததற்கு 2 விதமான காரணங்களையும் நாம் குறிப்பிட்டு சொல்லணும். ஒன்று, அங்கு உருவாகியிருந்த சிங்கள பௌத்தம் என்பது இந்த வேறுபட்ட பௌத்தத்தை அது ஆதரிக்காத நிலை என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாழ்ப்பாணத்தில் இருந்த சைவம் என்பது அதை ஆதரிக்காமல் போனதும் இன்னொரு அம்சமாக இருந்தது. ஆக ஒட்டுமொத்தத்தில் அந்த அமராவதி பௌத்தத்தினுடைய தொடர்பு எல்லைக்குள் இருந்த இந்த யாழ்ப்பாண பௌத்தம் என்பது அழிந்து போயிருக்கிறது என்பது இன்று இந்த வல்லிபுரம் புத்தர் சிலையிலிருந்து வைக்கக்கூடிய முடிவுகள். இதிலிருந்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மணிமேகலை, வீரசோழியம் இவைகளெல்லாம் பேசக்கூடிய இந்த பௌத்தம் என்பதை பொறுத்தமட்டில் அங்கு ஏற்பட்டிருக்கு அந்த நூற்றாண்டில் கிட்டத்தட்ட ஒரு 900 ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான மாற்றம் என்னவென்று பார்த்தீர்களானால், ஒரு பௌத்த சொசைட்டி என்பது வேறொரு திசையில் உருவாகக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படுகிறது. இது வட இந்திய பௌத்தமாகவோ அல்லது திபேத்தில் இருக்கக்கூடிய பௌத்தமாகவோ இப்படியெல்லாம் இல்லாமல் இங்கே தமிழ்நாட்டில், இலங்கையில், ஜாவாவில், கம்போடியாவில், இந்த தாய்லாந்தில் இப்படி ஒரு பௌத்த சமூகம் ஒன்று கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு நிலையும் ஒரு தனித்துவமான பௌத்தம் என்று உருவாக்கக்கூடிய ஒரு நிலை என்பதும் அங்கே ஏற்பட்டது. இன்றைக்கு கூட இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பௌத்தத்தை பொறுத்த மட்டும் ஒரு பெரும் நிறைய ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய பௌத்தத்திற்கும் வேறுபாடுகள் இருந்த போதிலும் கூட ஒரு 2 வகையான பௌத்தங்கள் என்பதை குறிப்பாக சொல்ல முடியும். அது வழக்கமாக சொல்லக்கூடிய இந்த மகாயானம் மற்றும் தேரவாதம் என்கிற பிரிவிற்குள்ளும் அதை அடக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வேறுபாடுகள் இருந்த போதிலும் அந்த தேரவாதம் என்பதை பொறுத்த மட்டும் இப்போ நான் சொன்ன நாடுகளில், அதாவது இலங்கை மற்றும் மியான்மர், அதாவது பர்மா, அப்புறம் வந்து நீங்கள் இந்த ஜாவா, கம்போடியா போன்ற இடங்களில் இருக்கக்கூடியது. இந்த மகாயான பௌத்தத்தை பொறுத்த மட்டும் நேபாளம், ஜப்பான், சீனா இது போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய பௌத்தம். இந்த தமிழ் அதாவது இந்த 6ஆம் நூற்றாண்டு வாக்கில் உருவான இந்த அதாவது ஜாவா, சுமத்ரா போன்ற பகுதிகளெல்லாம் இணைத்து உருவாக்கப்பட்ட பௌத்தம் என்பதற்கு இன்னொரு முக்கியமான ஒரு பண்பு என்னவென்று பார்த்தீர்களானால், இதே காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய தத்துவங்கள், முக்கியமான செய்திகள் இவைகளெல்லாம் சமஸ்கிருதத்தில் தான் பேசுவது என்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் அடைந்து ஒரு வகையாக இந்த உள்ளூர் மொழிகள், டயலெக்ட்ஸ், இப்போ தமிழ், கன்னடம் இது போன்ற மொழிகள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்தது. எனவே இப்பொழுது இந்த பௌத்தத்தை பேசக்கூடிய ஒரு மொழியாகவும் இந்த பௌத்தத்தை கட்டமைத்த ஒரு அல்லது பயிலக்கூடிய ஒரு சமூகமாகவும் இருந்த இந்த சமூகத்திற்குள் தமிழ் ஒரு முக்கிய பங்கு வைத்த ஒரு நிலையும், அதற்குரிய வகையில் தமிழை மேம்படுத்தக்கூடிய வகையில் உருவான புதிய இலக்கணம் தான் வீரசோழியம் என்றும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த வீரசோழியத்தை பொறுத்த மட்டும் இந்த சொற்கள் எப்படி பிற மொழி சொற்களுடன் இணைந்து புணர்ச்சியில் அது புதிய சொற்கள் உருவாகிறது என்பது பற்றி பேசும் பொழுது, சிங்களத்துடன் இணையும் பொழுது தமிழ்ச்சொல் எவ்வாறு மாறுகிறது என்பதற்கு அதில் முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படக்கூடிய தன்மை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் இந்த ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருப்பது என்பதைத்தான் அது காட்டுகிறது. இது நாம் கவனத்தில் வைத்து பார்க்கும் பொழுதே இன்னொன்றை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த பௌத்தத்திற்கும் பிற மதங்களுக்கு, ஏன்னா இப்போ தமிழ் பௌத்தம், இப்போ அயோத்தாசரெல்லாம் இங்கே தமிழ் பௌத்தம் என்கிற ஒரு கருத்தாக்கத்தை முன்வைத்து இயங்கினார் என்பதும், அந்த தமிழ் பௌத்தம் என்பது பொறுத்த மட்டில் அது மிகவும் தனித்துவமாக இருந்தது என்பதும், அது நீங்கள் இங்கே அனகாரிக தர்மபாலா போன்ற சமகாலத்தவர்கள் அவருடன் ஒரு கட்டத்தில் ஒன்றாக இணைந்தும் பிறகு தனியாக பிரிந்தும் செயல்பட்டவர்கள் உருவாக்கிய முன்வைத்த பௌத்தத்திலிருந்து வேறுபட்டு இருந்தது என்பது மட்டுமல்லாமல், இங்கிருந்த லட்சுமி அரசு போன்றவர்களுடைய பௌத்தத்திலிருந்தும் கூட வேறுபட்டது என்பது மட்டுமல்லாமல், அம்பேத்கர் அதை வளர்த்தெடுத்த பௌத்தத்திலிருந்தும் கூட வேறுபட்டதாக அயோத்திதாஸ் பண்டிதனுடைய பௌத்தம் இருந்தது என்பதை நாம் ரொம்ப எளிதாக இப்பொழுது சொல்லிவிட முடியும். அப்படியான ஒரு சூழல் வரும்போது இந்த தமிழ் பௌத்தம் என்கிற ஒன்றை நம்ம எப்படி கட்டமைப்பது என்பதும், பௌத்தத்தை பொறுத்த மட்டும் இப்படி பல்வேறு வகையான பௌத்தங்கள் உருவாவதற்கான சாத்தியங்கள் எவ்வாறு உருவாச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அங்கு பார்க்கும் பொழுது தான் நான் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது, அது பௌத்தம் இருந்த அல்லது இருக்கக்கூடிய நாடாக இருந்தால் மிகவும் ஆர்வமாக இருக்கக்கூடிய நண்பர்களிடம் சொல்லி பௌத்த கோயில்களுக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி போய் பார்ப்பது வழக்கம். அதே போல் இலங்கைக்கு நான் சென்ற பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பௌத்த கோயில்களுக்கு சென்று பார்ப்பது என்னுடைய வழக்கம். முதலில் நான் சென்ற பொழுது
கொழும்பில் தங்கியிருந்த பொழுதே அங்கே கொழும்பில் எல்லோரும் வந்து வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பௌத்த ஆலயம் ஒன்று இருந்தது. அந்த ஆலயத்திற்கு நண்பர்கள் அழைத்து சென்றார்கள். அது போன உடனே எனக்கு ஏற்பட்ட திகைப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா, நுழைவாசலிலேயே ஒரு பக்கம் பிள்ளையார் சிலை, இன்னொரு பக்கம் வந்து சரஸ்வதி சிலை. அதற்கு பிறகு அனைத்து பௌத்த கோயில்களையும் நீங்கள் பார்த்தீர்களானால் குறிப்பாக இன்று உருவாகி பெரிய அளவு வணக்கத்துக்குரிய கோயில்களாக இருப்பது. உதாரணமாக தஞ்சாவூரில் போனீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் வந்து அது ஒரு புராதன சின்னமாகவும் டூரிஸ்டுகள் வந்து பார்க்கக்கூடிய இடமாகவும் தான் இருக்கும் வெளியே. அங்கிருந்து 3 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு தான் பக்தர்கள் போவார்கள். அப்படி பக்தர்கள் சென்று வணங்கக்கூடிய பௌத்த ஆலயங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீர்களானால் அந்த ஆலயங்கள் எல்லாவற்றிலும் இந்த இந்து தெய்வங்கள் அங்கு வைக்கப்பட்டிருப்பது என்பதும், உள்ளே நுழைபவர்கள் முதல்ல அந்த இந்து தெய்வங்களுக்கு வணக்கத்தை செலுத்திவிட்டு தான் உள்ளே போகக்கூடிய நிலை என்பதும் இருக்கிறது. இதே போல் நீங்கள் வந்து மலேசியா போன்ற சிங்கப்பூர் போன்ற இடங்களில் போய் பார்த்தீர்களானால் அங்கும் கூட புத்தருடைய சிலைகளை காட்டிலும் பெரிதாக இருக்கக்கூடியது என்னென்னா இந்த சீன தொன்மங்கள் சார்ந்த கடவுள்கள், இந்த டிராகன், இது போன்ற சிற்பங்கள் தான் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்பதையும் நாம் பார்க்கலாம். இது ஏன் இப்படி ஏற்படுகிறது என்பது குறித்து இப்பொழுது நீங்கள் சில ஆந்த்ரோபாலஜிஸ்ட், குறிப்பாக டேவிட் கெல்னர் என்பவருடைய புத்தகம் ஒன்றை சமீபத்தில் நான் படித்தேன். அவர் ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அவர் வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் நோக்கிலிருந்து பௌத்தத்தை ஆய்வு செய்கிறார். அப்போ அதில் வந்து எனக்கும் நான் ஏற்கனவே இருந்த ஒரு கேள்வி என்பது அதன் மூலமாக எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைத்தது. நானும் அன்பு புன்னோவியம் உயிரோடு இருந்த பொழுது அவரை சந்தித்து பேசியிருக்கிறேன். அதே போல் வந்து பெரியவர் இந்த சுந்தரராஜன், அவரும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பௌத்தத்தை நிறைய கன்வர்ஷன்லாம் பண்ணவர். அதே போல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்துக்கு மாறிய பொழுது வடார்காடு மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 6000 பேர் பௌத்தத்துக்கு மாறினார்கள் என்கிற வரலாற்று செய்திகள்லாம் உண்டு. இப்போ அவங்களாம் என்னவாக ஆயிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் யாரும் பௌத்த மதத்தில் இல்லை. அவங்களாம் இந்துக்களாகவும் மீண்டும் இந்து கடவுளை வணங்கக்கூடியவர்களாகவும் தான் மாறியிருக்கிறார்கள். இங்கேயும் தமிழ்நாட்டிலும் அப்படித்தான். இங்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் பல இடங்களில் பௌத்தர்களாக மாற்றப்பட்டவர்கள், அன்பு பொன்னோவியம் அல்லது வந்து ஐதாஸ் பண்டிதர் அல்லது அவருடைய மகன் பட்டாபிராமன் இவர்களோடெல்லாம் மாற்றப்பட்டவர்கள் பலரும் வெகு விரைவில் இந்து மத சடங்குகளுக்கு திரும்பி விடக்கூடியவர்கள். அவர்கள் காலத்திலே திரும்பி விடுகிறார்கள் அல்லது அவர்களுடைய பிள்ளைகள் காலத்தில் நிச்சயமாக மாறிவிடக்கூடிய ஒரு தன்மை என்பது ஏற்பட்டு விடுகிறது. இப்போ இதனுடைய பின்னணி என்ன என்று வந்து நம்ம யோசிக்கும் பொழுது, நான் வந்து குறிப்பாக சுந்தரராஜன் அவர்களை சந்தித்த பொழுது நான் ஒரு நாள் விரிவாக பேசிட்டு பொழுது கேட்டேன். அவரிடம் கேட்டேன், அவன் சார் இப்படி தான் ஆயிடுறாங்க, எல்லாம் போயிடுறாங்க அப்படின்லாம் சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் இங்கே அவர்களை மதம் மாற்றி கொண்டு வந்து விடுகிறீர்கள். மதம் மாற்றி கொண்டு வந்த பிறகு ஒரு மதத்திற்குரிய சடங்குகள் இவைகளெல்லாம் செய்வதற்கு இங்கே பிக்குகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒன்று. இரண்டாவது, அவர்கள் சென்று வணங்குவதற்கு பௌத்த ஆலயங்கள் என்று கேட்கும்பொழுது ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிட்டார். அதுதான் சார் எங்களுக்கு பிரச்சனை, அதுதான் இங்கே வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. வந்து திருத்தணிலையும் மற்ற இடங்கள்லையும் பௌத்தர்களாக நாங்கள் மாற்றுகிறோம். அவர்கள் ஏதாவது ஒரு பௌத்த கோயிலுக்கு போய் வணங்கணுன்னா கிண்ணத்தில் எனக்கு தான் வரணும். அது பொதுவாக சிங்களர்களுடைய பிடியில் இருக்கக்கூடிய ஒன்று, அனகாரிக தர்மபாலவால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இன்றைக்கும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, அங்கே யாரும் போகலாம். நானும் பல முறை இங்கே சென்றிருக்கிறேன். இருந்த போதிலும் கூட அது இவர்களுடைய கோயில் என்பது உணரக்கூடிய ஒரு தன்மையில் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்கிறது என்பதையும், இது அந்த பௌத்தம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்படாமல் அழிந்து போனதற்கான ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுதுதான் ஒரு மதம் என்பதனுடைய ரோல் என்ன என்கிற கேள்வி நமக்கு எழுது. மதம் என்பதனுடைய ரோல் வந்து ஒரு ஆன்மீக செயல்பாட்டை மட்டுமே செய்யக்கூடிய, அது ஆன்மீக பணிகளை செய்ய ஒரு நிறுவனம் மட்டுமல்ல. மாறாக அதற்கு சில சமூக ரோல் உண்டு, சோஷியல் ரோல் உண்டு. உதாரணமாக ஒரு திருமணம் என்றால் அந்த திருமணத்தை அங்கீகரித்து அதற்கு ஒரு ஏற்பு, சாலம்னேஸ்னு கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள் அல்லவா. ஒரு சர்ச்சில் போய் அந்த திருமணம் என்பது சாமியாரால் மந்திரிக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறது என்கிற பொழுது அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திருமணமாகவும், பிறகு வந்து ஒருவேளை அதில் யாரோ ஒருவர் பிரிந்து போனால் அங்கே இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அல்லது மதம் தலையிட்டு அவர்களை சேர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் செய்யக்கூடிய ஒன்றாகவும் இப்படி இருக்கும். அதே போல் ஒரு குழந்தை பிறந்தால் அல்லது ஒருவர் இறந்து போனால் அல்லது வந்து நீங்கள் ஒருத்தருக்கு நோய் வந்தால், இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் மதத்திற்கான ஒரு ரோல் என்பது உண்டு. இது இந்த முழுமையான மதங்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த யூதேய மதங்கள் என்றால் பௌத்தம், கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்த மதங்களை பொறுத்த மட்டும் அவை தங்களுடைய மதத்திற்குள் மனிதனுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யக்கூடிய அனைத்து அம்சங்களும் அடங்கிய மதம் என்று தங்களை அவை சொல்லிக்கொள்ளும். அதே போல் அதற்கான எல்லா விதமான சடங்குகளும் இருக்கும். திருமணத்தை நீங்கள் அங்கீகரிப்பதிலிருந்து அவர்கள் அடுத்த உலகத்திற்கு செல்வதற்கு
அல்லது வந்து இறுதி விடுதலை அடைவது, சால்வேஷன், அல்லது வந்து நம்ம முக்தி இன்றைக்கி சொல்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாமும் அது அதனுடைய வழிமுறைகளை கை கொண்ட ஒரு மதமாக அவைகள் தங்களை முன்னிறுத்திக் கொள்கின்றன. ஆனால் பௌத்தத்தை பொறுத்த மட்டில் அதை நம்ம பௌத்தத்தை மதம் என்றே சொல்லுவதா இல்லையா என்கிற கேள்வி, பிறகு அதில் கடவுள் இல்லை என்கிற ஒரு விஷயம், புத்தர் தன்னை அவதாரமாக முன்னிறுத்தி கொள்ளாத நிலை, இப்படி பல பிரச்சனைகள் உள்ள ஒன்று. எனவே இதில் வந்து அந்த சோட்டியாரியாலஜி என்று சொல்வார்கள் மதத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள், அதாவது அந்த இறுதி விடுதலை என்கிற கருத்தாக்கத்திற்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் என்பது பௌத்தத்தில் இந்த அன்றாட தினசரி இந்த சமூக தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான செயல்பாடுகள் மற்றும் அதற்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு மதமாகத்தான் பௌத்தம் என்பது இருந்தது. ஏன்னா பௌத்தத்தில் வந்து நீங்கள் இந்த திருமணத்தை அங்கீகரிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம், அல்லது அதே போல் ஒரு பிரச்சனை என்றால் கோயிலுக்கு சென்று வணங்குவது, இது போன்ற தேவைகள் மனிதனுக்கு வரும் பொழுது அதற்கான ஒரு புத்திஸ்ட் சொசைட்டி ஒன்று இல்லாத ஒரு சூழலில் ஒரு அடுத்த தலைமுறையில் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நீங்கள் எளிதில் போய் ஒரு இந்து கோயிலில் அல்லது வந்து ஒரு ஐயரை வச்சு திருமணத்தை பண்ணுவது என்ற ரீதியில் என்பது மாறிவிடுகிறது. அப்போ பௌத்தம் தன்னை எப்படி காப்பாற்றி கொண்டது சில நாடுகளில், இப்போ இலங்கையில் அல்லது நீங்கள் மியான்மரில் அல்லது நேபாளத்தில் இங்கெல்லாம் எப்படி காப்பாற்றி கொண்டது என்று பார்த்தீர்களானால், அது எப்படி காப்பாற்றி கொண்டது என்றால் இது போன்ற விஷயங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மதங்களில் இருந்து அது தன் பல்வேறு விஷயங்களை வந்து அந்த அக்ரிட்டிவ் ரிலிஜன் என்று சொல்வார்கள் பௌத்தத்தை, அதாவது மற்ற முக்கியமான அம்சங்களை இது எடுத்துக்கொள்கிறது. அப்படி எடுத்துக்கொண்டதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இங்கே வந்து இந்த பிள்ளையாரும் சரஸ்வதியும் வணங்கக்கூடிய ஒரு தன்மை என்பது நீங்கள் பௌத்தத்திற்குள் வரக்கூடிய ஒரு நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். எனவே அந்த வகையில் பௌத்தம் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வகையில் அது தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை என்பதை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அம்சத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம தமிழ் பௌத்தம் என்றெல்லாம் நம்ம இங்கே சொல்லும் பொழுது அல்லது அயோத்திதாஸ் பண்டிதர் போன்றோர் ஒரு பௌத்தத்தை இங்கே கட்டமைக்க முயன்றார்கள் என்று சொல்லும் பொழுது அதற்கு பின்னணியாக இது போன்ற பல இந்த பிரச்சனை ஒன்றை நாம் கவனத்தில் கொள்ளணும். இரண்டாவதாக நம்ம அயோத்திதாஸ் பண்டிதரை பற்றி நம்ம பேசும் பொழுது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு அம்சம் என்னென்னா, அதாவது 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி, 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் தான் அயோத்திதாஸ் பண்டிதர் இங்கே செயல்பட்டார் என்பதும், பௌத்தத்தை அவர் வந்து இங்கே புத்துயிர்ப்பு செய்தார் என்பதும், தமிழ்நாட்டுக்குரிய ஒரு பௌத்தத்தை அவர் வந்து இங்கே கட்டமைத்து அதில் மிக முக்கியமான பணிகளெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதாவது கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து 1890களில் தான் அவர் வந்து நீங்கள் தீட்சை பெறுகிறார். அதனுடைய இறுதிப்பகுதிகள், பிறகு வந்து அடுத்த நூற்றாண்டினுடைய முதல் கால்பகுதி, இந்த பகுதிகளில் தான் அவர் தீவிரமாக இங்கே தன்னுடைய பணிகளை, பௌத்த பணிகளை செய்தார். இப்போ இந்த காலகட்டத்தில் இங்கு என்ன நிகழ்ந்தது என்று நாம் பார்த்தோமானால், உங்களுக்கு தெரியும், புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த போதி இது இந்தியாவில் தான் இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு தெரியும். இருந்த போதிலும் கூட பௌத்தம் இங்கே அழிக்கப்பட்டது. புஷ்யமித்ர சுங்கனுடைய காலத்தில் புத்த பிக்குகளுக்கெல்லாம் தலையை கொண்டு வந்தால் 100 பொற்காசுகள் என்றெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு பௌத்தம் என்பது முற்றாக அழிக்கப்பட்டது. இங்கே பௌத்தம் என்பது இல்லாமல் செய்யப்பட்டது. பௌத்தம் என்பது இல்லாமல் செய்யப்பட்டது என்பது மட்டுமல்ல, இன்னொன்றும் நடந்தது. இந்த பௌத்த கோவில்கள், அதிலும் குறிப்பாக இந்த போதி, அவர் பரிநிர்வாணம் அடைந்த அந்த போதியை பொறுத்த மட்டில் அது வந்து பார்ப்பனர்களுடைய கையில் அது சென்றடைந்தது, அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. முழுக்க முழுக்க வந்து பௌத்தர்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாததாக ஆக்கப்பட்டது. அப்பொழுது முதலில் புத்தத்தை மீட்பது என்பதை பொறுத்த மட்டில், பௌத்தத்தை மீட்பது என்பதை பொறுத்த மட்டில் இந்த பௌத்த சின்னங்களை மீட்பது என்பது அவர்களுடைய பணியாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழலில்தான் அனகாரிக தர்மபாலாவினுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அனகாரிக தர்மபாலா இன்று சிங்கள பெருந்தேசிய இனவாதத்தினுடைய தோற்றுவாயினுடைய ஒரு நபராகவும் இன்று சித்தரிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அது உண்மைதான், அது ஒரு பக்கம். இருந்தபோதும் அவருடைய இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அழிந்து போன பௌத்தத்தை இந்த பகுதியில் மீட்டுருவாக்கம் செய்ததில் அவருடைய பங்கு என்பது மிக முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு என்று பார்த்தீங்களானால், அவர் வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகளிடம் பேசுகிறார். பிறகு வந்து பிரிவி கவுன்சிலில், அதாவது லண்டனில் போய் வழக்கு போடுகிறார். பிறகு லண்டனில் இருக்கக்கூடிய இந்தியா மந்திரியை சந்திக்கிறார். இப்படிலாம் பேசி எல்லாம் பண்ணி தான் கடைசியாக, ஏன்னா பிரிட்டிஷ்காரர்களை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒரு மாதிரியான ஒரு நடுநிலையாளர்களாக, அவங்கள பொறுத்த மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை அவனுக்கு பெரிய சிக்கல் கிடையாது. அவனுக்கு பெரிய தன்னுடைய வரி வசூலில் தான் சிக்கல் வரும்போது தான் வந்து ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க. அது வரைக்கும் வந்து நடுநிலையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பதை நாம் பார்க்க முடியும். தோல் சிலை போராட்டமாக இருந்தாலும் சரி, இது மாதிரி பல்வேறு அம்சங்களை பார்க்கலாம். எனவே பிரிட்டிஷ்காரர்களை பொறுத்த மட்டும் என்ன செய்தார்கள் என்று பார்த்தீர்களானால்,
வந்து இதை மீட்டுக் கொடுக்கக்கூடிய பணி என்பதை செய்தார்கள். இது ஒரு பக்கம். இதில் வந்து இந்த கர்னல் ஆல்காட் மற்றும் பிளாவட்ஸ்கி அம்மையார், அப்புறம் வந்து அனி பெசன்ட் இவர்களுடைய பங்களிப்புகள், கர்னல் ஆல்காட், பிளாவட்ஸ்கி அம்மையார் போன்றவர் வந்து இங்கே இந்தியாவிற்கு வந்து, அதிலும் தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னையில் அவர்கள் தியாசபில் சொசைட்டி தொடங்கி செயல்பட தொடங்கியது என்கிற ஒரு கணம், அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட். அவர்கள் இங்கே இருந்து செய்த பணி என்பது மிகவும் ஆய்வுக்குரிய ஒன்று. அது விரிவான ஆய்வு செய்யப்படாத ஒன்றாகத்தான் இருக்குது. அவர்களை பொறுத்த மட்டில் பௌத்தத்தை மீளுருவாக்கம் செய்தது என்பது மட்டுமல்ல, ஒரு இந்து மத புத்துயிர்ப்பு நடவடிக்கைகளிலும் அவர்களுக்கு ஒரு பங்கு இருந்தது. அவர்கள் இங்கு மட்டுமல்ல, இலங்கையிலும் அவர்கள் இன்றும் போற்றப்படக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். கர்னல் ஆல்காட்டுக்கு கொழும்பில் இன்னும் சிலை இருக்கிறது. ஆல்காட்டுக்கும் பிளாவட்ஸ்கி அம்மையாருக்கும் 1890களில் மிகப்பெரிய வரவேற்பு கொழும்பில் கொடுக்கப்பட்டது. இந்த பிளாவட்ஸ்கி அம்மையார் தான் ஒரு மரவாடி ஓனர் ஒருத்தருடைய வீட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன் ஒருவனை பார்த்து, இவனை எனக்கு கொடுங்கள், இவன் மூலமாக பௌத்தத்தை நான் உயிர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி ஹெவர்தே தர்மபலாவை சின்ன பையனாக இருக்கும் பொழுதே கூட்டி கொண்டு வந்து அவரை ஒரு பௌத்த பிக்குவாக உருவாக்கி, பிறகு அவர் இந்த ஆல்காட்டு தான். அதேபோல் ஆல்காட்டு அவர்கள் இறந்த பொழுது அவருக்கு 3 மத சடங்குகளும் செய்யப்பட்டன. கிறிஸ்துவ மத சடங்கு, இந்து மத சடங்கு, பௌத்த மத சடங்குகள் 3மே செய்யப்பட்டன. அதில் பௌத்த மத சடங்கை செய்தது அயோத்தியாச பண்டிதர். அப்படியான ஒரு நெருக்கமான உறவு என்பது அவர்கள் மத்தியில் இருந்து வந்தது. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அனகாரிக தர்மபாலாவுக்கும் அயோத்தியாச பண்டிதருக்கும் இடையில் ஒரு முரண் எழுகிறது. அந்த முரண் 1898 அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். வந்து மிக விரிவாக ஒரு பேட்டி ஒன்று அன்றைய மெட்ராஸ் மெயில் பத்திரிகையில், தர்மபாலாவுடைய பத்திரிகையெல்லாம் வருகிறது. அது இந்த சாக்கிய இந்த கிணத்துலையில் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய மகாபோதி சொசைட்டி தொடக்க நிகழ்ச்சி நடைபெறுது. அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டவர்கள் நம்ம சிங்காரவேலர், லட்சுமி அரசு அவர்களெல்லாம் அதில் பங்கு வைக்கிறார்கள். இந்த செய்தியெல்லாம் இங்கே வருகிறது. ஆனால் அடுத்த ஆண்டு வரும் பொழுது நடந்த நிகழ்ச்சியில் ஒரு பண்டிதர் இல்லை, இந்த பிரிவு ஒன்று அவர்களுக்கு இடையில் நிகழ்கிறது. இந்த பிரிவுக்கான காரணங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது அதில் பல்வேறு அம்சங்கள் பேசப்படுகின்றன. அதில் ஒன்று, இவர்கள் இருவரும் முன்வைத்த பௌத்தத்தில் கோட்பாட்டு ரீதியில் இருந்த வேறுபாடுகள். இன்னொன்று, அவர்களுக்கு இடையில் லௌகிக ரீதியில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள். இந்த 2 அம்சங்களும் அதில் பங்கு வைத்திருக்கிறது என்பது அது குறித்து மிக நுணுக்கமாக ஆய்வு செய்யும் பொழுது தான் தெரிய வருகிறது. எனவே இங்கே பௌத்தத்தை பற்றி, அயோத்தியாசரை பற்றி மிகவும் கொண்டாடி பேசக்கூடியவர்கள் எல்லோரும் வருத்தமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீர்களானால், அயோத்தியாச பண்டிதருக்கு பிறகு அவருடைய அந்த பௌத்த மரபு என்பது அழிந்து போய்விட்டது என்று சொல்வார்கள். அப்படி அழிந்து போனதற்கான காரணம் என்னென்று பார்த்தீர்களானால், அதற்கு பிறகு இங்கே பௌத்தத்தை முன்னெடுத்தவர்கள், அதில் வந்து நீங்கள் லட்சுமி அரசு போன்றவர்கள், அப்பாதுரையார் போன்றவர்கள், இவங்களெல்லாம் வந்து அயோத்தியாச பண்டிதர் முன்வைத்த பௌத்தத்துடன் நிற்கவில்லை. அவர்கள் வந்து நீங்கள் இந்த அனகாரிக தர்மபாலா அல்லது வந்து நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் போன்றோர் முன்வைத்த இதுக்கு 2க்கும் மிக நுணுக்கமான வேறுபாடுகள் உண்டு. ஐரோப்பிய பாணி பௌத்தம் என்று இங்கு இருக்கக்கூடியவர்களால் சொல்லக்கூடிய இந்த பௌத்தத்தை ரைஸ் டேவிஸ் போன்றோர் இங்கே புத்துருவாக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழலில் டாக்டர் அம்பேத்கருடைய நூல்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள். குறிப்பாக அவருடைய புத்தகம் வந்து ரொம்பவும் ஒண்டர்ஃபுல். பௌத்தத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கான மிகச்சிறந்த புத்தகம். அவருடைய பொருளாதாரம் தொடர்பான புத்தகங்கள், ஜாதி பற்றிய ஆய்வுகள், அரசியல் புத்தகங்கள், இவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு ட்ரைனஸ் இல்லாமல் ரொம்பவும் ஈடுபாட்டுடன் எழுதக்கூடிய ஒரு புத்தகம். அதுலேயும் பெரியார் தாசனுடைய மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப அற்புதமான மொழிபெயர்ப்பு. தமிழில் 2 மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. பெரியார் தாசன் மொழிபெயர்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த டாக்டர் அம்பேத்கருடைய பௌத்தத்தை பொறுத்த மட்டும் அவர் வந்து பௌத்தத்தில் கலந்து போயிருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள், இவைகளெல்லாம் மக்கள் மத்தியில் இருந்தவை, அவற்றை அப்படியே எடுத்துக்கொள்வது என்பதை தவிர்த்து அவற்றை அவர் நீக்கி ரொம்பவும் சயின்டிஃபிக்காக அந்த பௌத்தத்தை அவர் கட்டமைக்கிறார். ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்கிறேன். பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியும், நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இந்த 4 காட்சிகள் அப்படின்னு சொல்லி பௌத்தம் பற்றி சொல்வது உண்டு. அதாவது புத்தர் வந்து எப்படி வந்து அந்த ஒரு துறவியாக மாறக்கூடிய மனநிலை வந்தது, மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு அவர் வந்து போனார் அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை ஒன்று சொல்வது உண்டு. அதாவது சின்ன வயதிலே ஜோதிடர்கள் சொல்லிவிடுவார்கள், இவன் வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான்னு சொல்லி. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, சுத்தோதனர் அவர் வந்து இந்த 4 காட்சிகள், அதாவது வந்து முதுமை, நோய், இறந்து போகிறது, இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் அவன் கண்ணில் படாதவரை இவரை வளர்க்கிறார். கல்யாணமாகுது, குழந்தையும் எல்லாம் பிறக்குது. ஆனால் ஒரு நாள் அப்படி அவர் வெளியில் போகும்பொழுது இந்த காட்சிகள் ஒவ்வொன்றத்தையாக பார்த்துறார். பார்த்தவுடன் அவர் வாழ்க்கையை வெறுத்து
போய்விடுகிறார். இதுதான் வந்து புத்தரை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கதை. ஆனால் அம்பேத்கர் இதை மறுப்பார். அதை மறுத்துட்டு அவர் ரொம்ப சயின்டிஃபிக்காக இந்த பிரச்சனை அனலைஸ் பண்ணுவார். அதாவது முதல்ல அது புத்தரை வந்து ஒரு பெரிய மன்னருடைய மகன் அப்படின்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அது ஒரு இனக்குழி சமூகம். அதில் வந்து சுத்தோதனர் வந்து ஒரு காலகட்டத்தில் மன்னராக இருப்பார். அப்புறம் ரொட்டேஷனில் வந்து அவர் சித்தப்பா ஒரு சந்தர்ப்பத்தில் மன்னராக இருப்பார். இப்படியெல்லாம் அது மாறி மாறி வரும். இது இந்த மன்னர்களுக்குரிய பெரிய பரபரப்பாக அவர்கள் கிடையாது. ஒரு கட்டத்தில் என்னென்னு ஒரு சில கதைகளில் எப்படியெல்லாம் வரும்னா, இவர் வயலில் போய் உழுவதற்கு சுத்தோதனர் போகும் பொழுது புத்தர் சின்ன பையனாக இருக்கும்பொழுது அழைச்சிட்டு போய் அவனை வரப்பில் உட்கார வச்சுட்டு உள்ளே போய் விடுதார் அப்படின்லாம் கதைகள் உண்டு. அப்படின்னா அவர் அந்த மன்னர் அப்படிங்கிற அவனுடைய பங்கு என்ன, ஒரு இனக்குழு தலைவர் அவ்வளோதான் என்பது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, புத்தர் வந்து அப்படி ஒன்றும் அரண்மனைக்குள் சிறை வைத்து வளர்க்கப்பட்டவர் அல்ல. அந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவர் வெளியில் போகிறார். இப்போ வெளியில் போகும்போது இந்த காட்சிகள் ஒரு கண்ணில் பட்டிருக்கும் தான். அதெல்லாம் படலை என்பதெல்லாம் பொய், தவறு. அப்போ அது என்ன நடந்தது உண்மையிலேயே, ஏன் ஒரு வரலாற்று உண்மை அது. அவர் வந்து பெரிய போகிறார். பார்க்கும் பொழுது தான் 2 இனக்குழுக்கள், சாக்கியர்கள் கோலியர்கள்னு சொல்லி 2 இனக்குழுக்கள். இந்த 2 இனக்குழுக்களுக்கு இடையில் ஒரு பெரிய மோதல். என்ன பிரச்சனை? இப்போ காவிரி பிரச்சனை மாதிரி. ஒரு நடுவில் வந்து ரோகிணின்னு ஒரு ஆறு ஓடுது. தண்ணியை யார் ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் அடிக்கடி அவர்களுக்கு இடையில் சண்டை வருகிறது, தகராறு வருது, பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையின் மூலமாக அவர்கள் அப்பப்போ வந்து சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டுக்கிறாங்க. கடைசியாக ஒரு கட்டத்தில் வந்து தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வருகிறது. அப்போ என்ன செய்யுதுன்னு வரும் பொழுது ஒரு நாள் விவாதம் நடக்குது. அதாவது இந்த சாக்கிய அவை கூடுகிறது. அவைன்னா அனைத்து பொதுமக்களும் வருவாங்க, இங்கே உட்காருவாங்க, பேசுவாங்க, அதில் தீர்மானம் எடுப்பார்கள். அந்த தீர்மானம் என்பது ஏகமனதாக எடுக்கப்படும். பெரும்பான்மையானவர்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். யாரேனும் ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவர் சமூக விலக்கு செய்யப்படுவார் அல்லது கொல்லப்படுவார். இதுதான் வந்து நீ இனக்குழு சமூகத்தில் இருக்கக்கூடிய மரபு. அன்றைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த முடிவு வந்து அங்கே விவாதம் நடக்கும் பொழுது வந்து கோலியர்கள் மீது படையெடுக்க வேண்டும் என்கிற எல்லோரும் பேசுகிறாங்க. புத்தர் ஒருத்தர் மட்டும் தன்னந்தனியாக படையெடுக்கக்கூடாது, அதன் மூலம் எந்த பிரச்சனையும் தீரப்போறதில்லை, தொடர்ச்சியாக பிரச்சனை இருக்கும், நாம் சமாதானமாக பேசுவோம்னு திருப்பி சொல்கிறார். ஆனால் இறுதியாக வாக்கெடுப்பில் என்னென்னா, புத்தர் தவிர மற்ற அனைவரும் படையெடுப்பு இருக்கிற முடிவுக்கு வந்துவிடுகிறார்கள். அப்படி முடிவுக்கு வரும் பொழுது என்ன அதனுடைய அடுத்த கட்டம் வந்து, ஒன்று புத்தர் கொல்லப்பட வேண்டும், அல்லது அவர் மனைவி மக்கள் தன்னுடைய சொத்துக்கள் உட்பட அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் வந்து வெளியே போக வேண்டும். அப்போ வந்து அவர் 2வது சாய்ஸை தேர்ந்தெடுத்து அவர் வெளியே வருகிறார். இது வந்து அம்பேத்கர் வரலாற்று ரீதியாக அது அம்பேத்கருடைய அந்த புத்தகம் இப்போ தமிழில் கிடைக்கிற புத்தகத்தில் வந்து அவர் அதற்கு பயன்படுத்த ஆய்வு நூல்களுடைய பட்டியல் இல்லை. அந்த ஆய்வு நூல்களுடைய பட்டியல் ஏன் இல்லைன்னா, அது 100 பக்கம். அவ்வளவு விரிவான அவர்கள் ஆய்வுகளை அவர் செஞ்சிருக்கார். அது தனியாகவே ஒரு சிறு புரசுரமாகலாம் கிடைக்கிறது. அவர் அப்படி இதை ரொம்பவும் சயின்டிஃபிக்காக கொண்டு போகக்கூடிய தன்மை என்பதை நம்ம பார்க்கிறோம். அயோத்திதாச பண்டிதரை பொறுத்த மட்டும் பிரச்சனை என்னென்று பார்த்தீங்களானால், வந்து இந்த ஒரு 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 அதாவது ஆய்வு நெறிகள், மிக நவீனமான ஆய்வு நெறிகளுக்கு உட்பட்டு இந்த முடிவுகளை வந்தடைவது என்பதில் அவரிடம் பல சிக்கல்கள் இருக்கும். பல நேரங்களில் அவர் தவறுகள் செய்திருக்கிறார் என்பதையும் நம்மால் இப்பொழுது மிக எளிதாக நிறுவ முடியும். அவர் வந்து எல்லாவற்றையும் வந்து அந்த மித்துகள், அதாவது புனைவுகளை எல்லாம் அவர் தன்னுடைய ஆய்விற்கான வந்து ஒரு பெரிய சான்றுகளாக எடுத்து அவர் முன்வைத்து கொண்டே போவார். அப்படி முன்வைத்து கொண்டே போகக்கூடிய நிலையில் பல தவறான முடிவுகள் என்பது மட்டுமல்ல, சான்றுகள் காட்டி நிரூபிக்க முடியாத பல பிரச்சனைகள் உண்டு. அது வந்து நிறைய நம்ம சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் வந்து நமக்கு வியப்பாகவே இருக்கும். எப்படி அவருக்கு இது தெரியாமல் இருக்கிறது என்றெல்லாம் கூட வியப்பாக இருக்கும். சான்றுகள் வந்து அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் அவர் வந்து விவாதங்கள் செய்யும் பொழுது என்ன பண்ணுவார்னா, அதுக்கு என்ன சான்று என்று அவர் கேட்பார். உதாரணமாக இந்த பூர்வ பௌத்தர்கள் தலித்துகள் தான். தலித்துகள் வந்து தங்களுடைய அதாவது தலித்துகள் ஏற்கனவே பௌத்தர்களாக இருந்தார்கள். அவர்கள் வந்து பௌத்த மதத்தை விட மறுத்ததற்காக அவர்கள் வந்து தலித்துகளாக திண்டத்தகாரர்கள் ஆக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு கோட்பாட்டை அவர் முன்வைப்பது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதுதான் அந்த பூர்வ பௌத்தர்கள்ங்கிற கான்செப்டை சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அதில் வந்து இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னென்னா, அதற்கு ஆதாரமாக அவர் வந்து நாரதர் சங்கை தெளிவு அப்படிங்கிற ஒரு நூலை சுட்டி காட்டுவார். அந்த நூலை எழுதியது அசோகோஷர் என்று சொல்வார். ஆனால் அசோகோஷர் என்கிற ஒரு வரலாற்று மிக முக்கியமான புத்தர், ஒரு முதல் நாடகாசிரியர் ஒருவர் நமக்கு வாழ்ந்திருக்கிறார். அவருடைய காலம் வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு. அந்த அசோகோஷரும் இந்த அசோகோஷரும் ஒன்றா. அவர் எழுதிய புத்தகமாக நாரதர் சங்கை தெளிவு. அவர் என்ன தமிழில் எழுதினார், அவருக்கு தமிழில் தெரியுமா? இந்த கேள்வி எழுதற்கும் நமக்கு பதில் கிடையாது. சரி, அந்த புத்தகம் எங்கே என்று ஒரு நாள் கர்னல் ஆல்காட் அவரிடம் கேட்கிறார். இது ஆல்காட் வந்து அவர் மீது வந்து விமர்சனமாக எழுதினதில்லை, அவரை பற்றி பெரிதாக பாசிட்டிவாக எழுதின அவருடைய அந்த நினைவுகளை வரக்கூடிய விஷயம் இது. ஆல்காட் கேட்குறேன். ஏன்னா ஆல்காட் வந்து அவரும் நெருங்கிய நண்பர்கள். ஆல்காட்டினுடைய அரவணைப்பில் வாழ்ந்தவர் அவர்.
அவர் செய்த கல்விப் பணிகள் என்பதெல்லாம் ஆல்காட் பிளாவட்ஸ்கி அம்மையாருடன் இணைந்து செய்த கல்விப் பணிகள் தான். அப்படி கேட்கும் பொழுது அயோத்திதாஸ் பண்டிதர் சொல்கிற பதில் என்ன பார்த்தீர்களானால், அந்த புத்தகத்தை ஒருவர் கொடுத்தார், நான் படிச்சுட்டு இருந்தேன், காணாமல் போய்விட்டது என்று அவர் சொல்கிறார். அதை அவரால் ப்ரொடியூஸ் பண்ணலை. அவர் பொய் சொன்னார் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் வந்து அந்த ஆதாரங்கள் என்பது அவர் எதற்கும் வந்து ஒரு காட்டவில்லை என்பது மட்டுமல்ல, காட்ட முடியவில்லை. பல பிரச்சனைகள் வந்து இந்த கேப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ அவருடைய கருத்துக்களை பற்றி சொல்லும்போது, உதாரணமாக உங்களுக்கு தெரியும் இந்த சங்க பாட்டு 346வது பாட்டு, புகழ்பெற்ற பாட்டு. அதாவது அந்த பாணன், பறையன், துடியன் என்று இவர்கள் 4 அல்லது கொடி இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பழங்குடிகள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள். இப்போ இது வந்து என்னென்னா அயோத்திதாசருடைய கோட்பாட்டுக்கு விரோதமான பாட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் பொறுத்தமட்டில் அந்த பறையர்கள் என்கிற அந்த சொல்லை பயன்படுத்த கோச்ச மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அது பயன்படுத்தக்கூடிய சொல்லது இப்படி தான் சொல்லி ஆகணும். எனவே வந்து இந்த பறையர்கள் என்கிற ஒரு பிரிவினர் பௌத்த மதத்தில் கடைபிடித்ததனால் பிற்காலத்தில் அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் ஆக்கப்பட்டார்கள் என்பது அவருடைய தேரி. ஆனால் சங்க காலத்திலேயே இப்படியான ஒரு பாடல் இருக்கிறது என்று சொன்னால் அவர் என்ன சொன்னால், அது பாட்டு சங்க பாட்டே இல்லை என்றார். புறப்பாட்டு, அது புறநானூறுலேருந்து அது இத்தனை 346 பாட்டுன்னு சொல்லும், புறப்பாட்டு என்று தமிழில் ஒன்று இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வந்து செந்தமிழ் பத்திரிகைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். மதுரை செந்தமிழ் பத்திரிகையில் அதை பற்றி வந்த கட்டுரைக்கு மறுப்பு எழுதும் பொழுது இருக்கிறதா என்று கேட்கிறார். இது நமக்கு வியப்பான செய்தி. ஏனெனில் ஒரு அயோத்திதாசர் இருக்கும் பொழுதே புறநானூறு நல்ல அச்சுப்பதிப்புகளெல்லாம் வந்து விடுகிறது. வந்த பிறகும் கூட புறநானூறு பற்றி புறப்பாட்டு என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர் அதை பற்றி தெரியாமல் இருந்தாரா என்ன என்பது நமக்கு வந்து தெரியவில்லை. இப்படி வந்து பல பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து அயோத்திதாசரிடமிருந்து நம்ம சொல்ல முடியும். இதை நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், இப்போ நம்ம வந்து ஒரு ஆய்வாளர் என்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை நேர்மையாக நம்ம எதிர்கொண்டால்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஆனால் அதுக்கு சூழல் இங்கே இல்லை. இப்போ சமீபத்தில் நடந்த, நான் அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை மட்டும் உங்களுக்கு தெரியும். என்னுடைய முகநூலை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய யோககிருஷ்ணா போன்றவர்களுக்கு அது தெரியாது. நான் வந்து இந்த சமீபத்தில் இந்த நேத்து சுந்தரடிகளுடைய இந்த வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து படித்து பார்த்தேன். சும்மா எதாவது நம்ம தான் படிக்கல, அது மாதிரி வந்து எதையோ தேடி இருக்கும் பொழுது கிடைச்சது. சரி, அவர் வந்து ஒரு 1930களிலே மிக தீவிரமாக சுயமரியாதை இயக்கத்திலிருந்து செயல்பட்டவர். அவருடைய அனுபவங்களை நமக்கு ஏதாவது செய்தி கிடைக்குமான்னு சொல்லி படிக்கும்பொழுது அந்த முதலில் எனக்கு கிடைத்த செய்தியை வந்து அவருடைய திருமணம், அந்த திருமணத்தை பெரியார் அப்படி நடத்தி வைக்கிறார். அந்த விரிவாக போட்டு தான் நான் திருப்பி சொல்ல விரும்பவில்லை. அந்த அவர் வந்து ஒரு தேவதாசி குல பெண்ணை திருமணம் செய்வது என்று முடிவு செய்தவுடன் அவங்க வந்து ஏற்கனவே சுயமரியாதை இயக்கத்தில் இருந்தவர்களானால் அவங்க சம்மதம் கொடுத்துட்றாங்க. ஆனால் இறுதி முடிவை வந்து பெரியார் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக பெரியார் வர்றாரு. அப்படி வரும்பொழுது வந்து என்னென்னா, முக்கியமாக அழுத்தம் கொடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து இது பெற்றோர்கள் சம்மதத்துடன் நடக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. சுந்தரவடிகளும் மறுத்துறாரு. எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நீ இதை கம்பல் பண்ணாங்கன்னு. அப்புறம் சொல்கிறார், ரொம்ப ஆடம்பரமாக செய்யணுங்கிறார். எல்லாமே பெரியாரோட கொள்கைக்கு எதிரானது. ஆடம்பரமாக செய்யணும்னு சொல்வதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு முதலியார் பையன் வந்து ஒரு தேவதாசியின பெண்ணை திருமணம் செய்வது என்பதை பிரச்சாரம் செய்வது என்பது அந்த கொள்கையை கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் அது. எனவே பெரியார் வந்து அதை வந்து வற்புறுத்துறார். அதுக்கும் முடியாதுன்னு சொல்கிறார். மூன்றாவதாக அவர் கேட்பது வந்து படிக்கும்பொழுது ஆக்சுவலி வெப்டு, நான் இந்த மாதிரி விஷயங்களில் எளிதில் கண்ணீர் விடக்கூடியவன். நீங்கள் வந்து தாலி கட்டுவதற்கு ஒத்துக்கொள்ளணுங்கிறார். பெரியார் வந்து தாலி கட்ட சொன்னது அப்படிங்கிறது வந்து உடனே இவர் வந்து இவர் பேசுகிறாரு பெரியார்கிட்டே, ஐயா நீங்களே இப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லாமா போகலாமா இல்லாமல். அப்போ அவர் சொல்கிறார், அந்த பெண் வந்து தேவதாசிக்குள்ள பெண், அவர்கள் தாலி மறுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு செய்ய மரியாதை வந்து நம்ம வந்து தாலி அணிவிப்பது தான். அவங்க அக்காவுக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த கல்யாணத்தில் வந்து ஒரு குத்துசி குருசாமி அந்த திருமணத்தை செய்தார். அப்போ தாலியை கட்டினார். 2 வருஷம் கழிச்சு தூக்கி போட்டார். நீங்கள் கூட அப்படி செய்யலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் வந்து முழுமையாக ஒத்துக்கொள்ளலை. இந்த விஷயத்தை நான் எழுதிய பொழுது அதற்கு வந்த வரவேற்பு என்பது ரொம்ப அபரிமிதமாக இருந்துச்சு. நிறைய வந்து நீங்கள் நம்ம பெரியாரிஸ்டுகள்லாம் அதை ஆதரித்தார்கள், ஷேர் பண்ணாங்க தங்கள் பக்கத்தில், இதெல்லாம் நடந்துச்சு. அடுத்து நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொன்று செய்தி கிடைக்கிறது. இன்னொரு செய்தி என்னன்னா, இப்போ விக்டோரியா ஹாஸ்டல், இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜினுடைய மாணவர் விடுதி, அந்த மாணவர் விடுதியில் 1932 இவர் படிக்கிறார். அப்படி படிக்கும் பொழுது அங்கு நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று, அதில் அவரும் பங்கு பெறுகிறார். நான் வந்து 1968 பிரசிடென்சி காலேஜில் படித்தேன். அப்போ எனக்கு வந்து ஹாஸ்டல் அந்த ஸ்காலர்ஷிப்பெல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஹாஸ்டலில் இல்லை, நான் வெளியில் லாட்ஜில் தான் தங்கியிருந்தேன். என்னுடைய நண்பர்கள் வந்து விக்டோரியா ஹாஸ்டல் இருப்பாங்க, அவங்கள போய் நான் அடிக்கடி பார்க்குறது உண்டு. அப்போ வந்து விக்டோரியா ஹாஸ்டலுங்கிறது முழுக்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்டல். இப்போ இருக்க மாதிரி முழுக்க தலித்துகளும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இருக்கக்கூடிய ஹாஸ்டல். ஆனால் 1932 சுந்தரவடிகள் படிக்கும் பொழுது அதில் வந்து 88 பார்ப்பன மாணவர்கள் இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார் ஹாஸ்டலில். மொத்தமே இப்போ வந்து நீங்கள் என்னென்னா, அந்த ஹாஸ்டலில் 300 பேர்களுக்கு மேலே மொத்த மாணவர்கள் அவர் கொடுக்கல. ஆனால் மேக்ஸிமம் என்னென்னா 300 பேர் அங்கே இருப்பதற்கான வாய்ப்பில்லை.
300 மாணவர்கள் 88 பார்ப்பன மாணவர்கள் இருந்தாங்கன்னா அந்த காலகட்டத்தில் கல்வி என்பது எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும். அதல்ல பிரச்சனை, நான் சொல்ல வர அது அல்ல. 88 பேர் இருக்காங்க. இந்த 2 மெஸ்ஸு, நான்வெஜ் மெஸ் ஒன்று, வெஜிடேரியன் மெஸ் ஒன்று. இவர் வந்து சுத்த சைவர் சுந்தரடியூர். வெஜிடேரியன் மெஸ் இருக்க அந்த வெஜிடேரியன் மெஸ்ஸினுடைய தலைவர் இவர். ஆனால் அந்த வெஜிடேரியன் மெஸ்ஸுங்கிறது 2ஆக இருக்கும். பார்ப்பன மாணவர்களுக்கு மட்டும் தனியாக உட்காந்து சாப்பாடு, மற்றவர்களுக்கு தனியாக உட்காந்து சாப்பாடு. இது அப்படியே போயிட்டுருக்கு. இதை வந்து சுந்தரடியூர் கண்டிக்கல, அதுக்காக போராட்டம்லாம் பண்ணலை. ஒரு நாள் வந்து இந்த பார்ப்பன மாணவர்கள் சந்திக்கிறாங்க. சந்தித்து ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாங்க. அந்த பட்டியலில் என்ன எழுதியிருக்குன்னா, நாமெல்லாம் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட விரும்புகிறோம். இதை வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட பேசி நீங்கள் வந்து அதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. சுந்தரடியூர் பயந்து விடுகிறார். ஒரு சுயமரியாதைக்காரராக இருந்தாலும் கூட அவர் பயப்படுறார். ஏன்னா இவர் தான் தூண்டி விட்டு செஞ்சார்னு சொல்லி நிர்வாகம் பயந்துருமோன்னு சொல்லி பயப்படுறாரு. வேறு வழி இல்லை. உடனே அவர் கேட்குறாரு, எவ்வளோ பேர் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு. 80 பேர் போட்டிருக்காங்கன்னாரு. 88 பேர் ஆச்சு, பாக்கி 8 பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த பாக்கி 8 பேர் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாங்க. அப்போ அவங்கள என்ன செய்யறதுன்னு ஒரு கேட்குறாரு. அவங்கள மட்டும் வந்து நம்ம ஒரு 2 மெஸ் இருக்குல்ல, ஒரு மெஸ்ஸில் சாப்பிட சொல்லுவோம், மற்றவங்களாம் நம்ம ஒன்றா சாப்பிடுவோங்கிறாங்க. ஸோ சுந்தரடியூருக்கு ஒரு வழி இல்லை. நேராக போய் பிராங்கோன்னு சொல்லி, அப்போ தான் அவர் தான் வார்டன், பிரிட்டிஷ்காரனா அல்லது இந்தியன் கிறிஸ்டினான்னு தெரியல, அவரிடம் போய் சொன்னவுடன் அவன் வந்து உடனே சீரியஸ், அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். பிறகு சுந்தரடியூருக்கு அதே போல் அவர் சந்தேகப்பட்டது மாதிரியே, நீ தானே இதுக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி அவன் பேசுகிறான். இவர் உடனே என்ன பண்ணுறாரு, நான் வெஜிடேரியன் மெஸ்ஸுக்கு மாதிரி அங்கே போய் இவர் வந்து நான்வெஜ் சாப்பிடாம அப்படிலாம் கிடந்து கஷ்டப்படுறார். அது ஒரு பக்கம். இது இப்போ இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது வந்து நடக்கிறது 32. ஆனால் தந்தை பெரியார் இந்த சேரன் மாதேவி ஆசிரமத்தில் பார்ப்பனர்களுக்கு மட்டும் தனியாக உட்கார வைத்து வாவேசிகர் சோறு போட்டார்னு சொல்லி போராடினது வந்து 25லிருந்து 27 ஆண்டு காலகட்டத்தில். 25-27 ஆண்டு காலகட்டத்தில் பெரியார் வந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கார். ஆனால் 32 கூட தலைநகரத்தில் சென்னையில் ஒரு அரசு கல்லூரியில் இப்படி வந்து தனித்தனியாக உட்கார்ந்து சாப்பாடு போடப்பட்டிருக்கிறது. இந்த சேரன் மாதேவி பிரச்சனையிலையும் வந்து உண்மையில் நான் அது குறித்து விரிவான ஆய்வுகள் செஞ்சுருக்கேன் 30 வருஷத்துக்கு முன்னாடியே. அவருடைய மகன் கிருஷ்ணமூர்த்தி ஐயர்னு சொல்லி ஒரு டாக்டர், அவரெல்லாம் போய் பார்த்துருக்கேன். அவரை சந்தித்து பேசினபொழுது அவர் சொன்னார், சார் நாங்கள்லாம் வந்து அப்பா நான் எல்லாருமே வந்து எல்லாரோட தான் சாப்பிடுவோம். அந்த வாவிலா குடும்பத்தை சேர்ந்த தெலுங்கு பிராமணர் அந்த பையன்கள் மட்டும்தான் தனியார் உட்கார வச்சு சோறு போட்டோம். காரணம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மாற்றுக் கல்வி முறையைக்கு யாரும் மாணவர்களை சேர்ப்பதே இல்லை. இவர் போய் எங்கள் காங்கிரஸ்காரர்கள் வீட்டில் வந்து கும்பிட்டு கெஞ்சி தான் சேர்த்தார். அப்போ வாவிலா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பெரிய பஸ் ஓனர், அவங்க வந்து தெலுங்கு பிராமின்ஸு, அவங்க சுதந்திர போராட்டத்திற்கு ஈடுபாடு உடையவர்கள். அவங்க தான் வந்து முத்துப்பழனியினுடைய நூலை அச்சிட்டு வெளியிட்டவர்கள்ங்கிறது நான் இன்னொரு தகவலில் படித்தாங்க. அதுக்கு பின்னாடி இவர்கள் வீட்டில் வந்து அவர் உடனே சரி பையனை அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவங்க பாட்டி ஒரு மொட்டைப்பா பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அனுப்ப மாட்டேன், காரணம் என்னென்னா இங்கே வந்து எல்லாரோட உட்காந்து சோறு போடுவீங்கன்னு. அப்போ இவர் ப்ராமிஸ் பண்ணுறார், இல்லை நான் வந்து அவரை மட்டும் தனியாக வச்சு நான் சோறு போடுறேன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் இவர் வந்து அவர்களுக்கு மட்டும்தான் தனியாக வைத்து சோறு போட்டதாகவும் தாங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதாகவும் தான் சொன்னார். அது உண்மையாக பையாங்கிறதுலாம் வேறு பக்கம். ஆனால் பிரச்சனை இதுதான். இப்போ விக்டோரியாஸில் நடந்த பிரச்சனை தான் அங்கேயும். ஒரு சில பிராமண மாணவர்கள் உட்கார்ந்து சாப்பிட மறுக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது வந்து என்னென்னா, வேறு வழி இல்லாமல் அவர்களுக்கு தனியாக உட்கார்ந்து சோறு போடுவதுன்னு இவங்க எப்படி தீர்வுக்கு வராங்களோ அது போன்ற தீர்வுக்கு தான் வரக்கூடிய ஒரு நிலை இருக்குது. பெரியார் வந்து ஏன் அங்கு மட்டும் போராடினார், வேறு இடங்களில் போராடவில்லை என்கிறதெல்லாம் சில கேள்விகள். அப்பொழுது ஒரு பதில் வந்து நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, பெரியார் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறார். காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஃபண்டிலேருந்து நடக்கக்கூடிய ஒரு குருகுலத்தில் இப்படி நடந்தது என்பதை அவர் தட்டி கேட்டார். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவர் கேட்பதற்கு அப்பாற்பட்ட விஷயம் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் நம்ம அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நான் கூட வந்து நம்ம எப்படி நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, இது தமிழ்நாட்டில் இது மாதிரியான நிலைமையே இல்லாத பொழுதும் ஏதோ ஒரு தீவு மாதிரி சேரன் மாதேவியில் வாவேசிகரால் மட்டுமே இப்படி நடந்து கொண்டிருந்தது போலவும் தான் நம்மளாம் இப்போ நினச்சிட்ருக்கோம். ஆனால் அப்படி அல்ல. இது பிரசிடென்ஸ் காலேஜ் இல்லை இப்படி நடந்திருக்கு. அப்போ இதுபோல் இன்னும் பல கல்லூரிகள் பல இடங்களிலும் நடந்திருக்கலாம். இது குறித்தெல்லாம் நமக்கு வந்து எந்த விவரங்களும் தெரியாமலே வாவேசிகரை வந்து நம்ம வந்து ஒரு வரலாற்று குற்றவாளியாக நம்ம வந்து வைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. வாவேசிகருடைய வேறு பல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா அவர் முற்றிலும் வேறுபட்டவராக இருக்கார். அவர் வந்து ஒரு காலத்தில் சாவர்கருடைய நண்பராக இருந்தார். ஆனால் பின்னால் வந்து காந்திய பாதைக்கு அவர் திரும்புகிறார். வந்து நல்ல தமிழ் இலக்கியத்தில் மிகவும் முதல் விமர்சகராக இருக்கார். அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து அந்த குரான் தமிழ் பதிப்பு கொண்டு வரும்பொழுது அதுக்கு எழுதின பத்திரிகை விமர்சனம் ஒன்றை ஒரு நண்பர் தன்னுடைய கட்டுரையில் கோட் பண்ணும்போது படித்தபோது மீண்டும் எனக்கு வந்து ஒரு அழுத கணத்தில் உண்டுறது. அவர் சொல்கிறார், ரொம்ப அதை பற்றி எழுதி இந்த குரானில் இப்படி அந்த காலத்தில் முஸ்லீம்களுக்கே தெரியாது இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயங்கள், குரான்ங்கிறது இப்படிலாம் சொல்லக்கூடிய விஷயங்களா, எவ்வளோ அழகான மொழிபெயர்ப்பை செய்திருக்கிறார் திருநறையூர் தாவூத் ஷா. இந்த புத்தகம் ஒவ்வொரு தமிழன் வீட்டிலும் இருக்க வேண்டிய புத்தகம் அப்படின்னு சொல்லி எழுதினவர் வாவேசியர்.
எனவே அவர் வந்து நீங்கள் வந்து ஒரு 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 வெறுப்பு அரசியலினுடைய ஒரு நபராக நாம் வந்து பார்த்து விட முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பின்னணி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து நம்ம வந்து இந்த வரலாற்றை எப்படிலாம் பார்க்கணும். ஆனால் இந்த பதிவு இருக்குது பாருங்கள், இந்த பதிவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 10 லைக்கோ 15 லைக்கோ தான் வந்தது. இதை யாரும் ஷேர் பண்ணலை. முன்னால் ஷேர் பண்ண இந்த பெரியாருடைய இந்த திருமணம் நடத்தி வச்சதை ஷேர் பண்ண சில முக்கியமான பத்திரிகையாளர் நண்பர்கள், அவர்கள் வந்து இது தீவிரமான சுயமரியா இன்றைக்கும் பெரியாருடைய திராவிட கட்சிகள் ஆர்வத்தில் உள்ளவர்கள், பெயர் கூட சொல்லலாம், சுகுணாதி அவர் போன்ற என்னுடைய இனிய நண்பர்கள்லாம் கூட இது பற்றி மௌனம்தான். அப்போ இந்த மௌனம் ஏன் நமக்கு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. எதற்கு இந்த மௌனம்? நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வோம். அப்படி எதிர்கொள்ளும் பொழுது தான் நம்ம வந்து அடுத்த கட்டமாக போக முடியும். அப்படி இல்லாமல் வந்து நான் சொல்கிறேன், எனக்கு வேண்டியவர்கள் சொல்கிறார்கள், எனவே வந்து இவர்கள் எந்த விதமான குற்றம் இல்லாதவர்கள் அப்படின்னே சொல்லிட்டு போனோம்னா அப்போ ஆய்வுங்கிறது வந்து நீங்கள் மேலே போகாது. அது வேணால் நம்ம 4-5 பேர் சேர்ந்து கூடி உட்காந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு ஆய்வுலகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அது சில விடை தெரியாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போக முடியாது. எனவே நீங்கள் வந்து அயோத்தியாசரை பொறுத்த மட்டில் அவர் வந்து நீங்கள் வந்து செய்த மிக முக்கியமான பணிகள், தீவிரமான பணிகள், அவர் எப்படி வந்து ஒரு மாற்று விளக்கங்கள் கொடுத்தாருங்கிறதெல்லாம் நம்ம வந்து அதை மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியவை, உயர்த்தி பிடிக்க வேண்டிய என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவரிடம் இருக்கக்கூடிய இடர்களையும் நாம் சொல்லியாக வேண்டும். வேலுசாமி ஒரு விரிவான கட்டுரை எழுதியிருக்கார். அவர் எப்படி தகவல் பிழைகளை என்னென்ன கட்டுரையெல்லாம் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு பதிலும் சொன்னார். எனவே அடுத்த பிரதிகள் அச்சிடும் பொழுது அவர் என்ன சொன்னாரோ அப்படியே போட்டுட்டு கீழே வந்து நீங்கள் ஆஸ்ட்ரிச் மார்க் போட்டு இது உண்மையில் இப்படி இருக்க வேண்டியது என்று போட்டு நீங்கள் பதிப்பீங்கள்னு சொன்னார். அதை நீங்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி ஆயுதாசரை பற்றி ஆய்வு செய்கிறவர்கள் யாரும் அதை படிப்பதாகவும் இல்லை. அதே போல் நான் என்னுடைய கட்டுரையிலும் சில கேள்விகளை நான் எழுப்பியிருக்கிறேன். அதில் குறிப்பாக வந்து நீங்கள் அவர் வந்து ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு பௌத்த மதத்தை ஒரு கட்டமைத்தார்னு சொன்னால் உண்மையிலேயே பகுத்தறிவு சார்ந்த பௌத்த மதம் என்பதை காட்டிலும் ரொம்ப வழிபாடு சார்ந்த பௌத்தத்தை தான் அவர் வந்து நடைமுறையில் கட்டமைத்தார் என்பதையும் நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, அவர் வந்து ஜாதி ஒழிப்பு என்பதை முதன்மைப்படுத்தி பேசினார் என்று சொன்னால் வந்து அருந்ததியர்களை பறையர்கள் தொடக்கூடாது என்பதை அவர் ஆதரித்து எழுதுகிறார். சரிதான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து இதை தவிர்த்து விட்டு போகிறதுல அர்த்தம் கிடையாது. இப்போ இது எப்படி நிகழ்ந்தது, ஏன் நிகழ்ந்தது வந்து என்பது குறித்து நம்ம வந்து பேசினோம்னா தான் அடுத்த கட்டமாக போக முடியும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, மீண்டும் நான் வந்து ஒரு சம்பவத்தையும் சொல்லி நான் இங்கே விடைபெறலாம்னு நினைக்கிறேன். இந்த பூர்வ பௌத்தம் என்கிற நூலை எழுதிய நம்ம தர்மராஜ் வந்து இப்பொழுது வந்து அவர் எழுதும் பொழுது பாளையங்கோட்டையில் இருந்தார். இப்பொழுது அவர் வந்து பணியாற்றக்கூடிய இடம்ங்கிறது வந்து மதுரை கல்லூரியில் ஃபோல்க்லோர் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட். அவர் இந்த மதுரை பல்கலைக்கழகத்தில் வந்து விசாலாட்சி நெடுஞ்செழியன் அந்த அம்மாவுடைய மருமகள், ஒரு அம்மா, ஒரு அதிமுக அம்மா, அந்த அம்மா வந்து வைஸ் சான்சலராக இருந்த பொழுது அங்கு பல அநீதிகள் நடந்தது. அந்த அநீதிகளில் ஒன்று என்ன வந்து பார்த்தீங்கன்னால், அருந்ததியர் இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படவே இல்லை. அந்த 5 ஆண்டுகளிலும் ஒரு அருந்ததியர் கூட டீச்சிங் நான் டீச்சிங் இதிலையும் வந்து பணியமர்த்தப்படவே இல்லை. குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஃபோல்க்லோர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சி வருது. அந்த வேக்கன்சிக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அருந்ததியர் அமைப்பு ஒன்றினுடைய தலைவர், பிஹெச்டி முடித்தவர், வெல் குவாலிஃபைடு மேன். அவர் வந்து லெட்டெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காரு. பிஹெச்டிங்கிறது ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன். அவரும் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணினால் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ போர்டுக்கு வந்து தர்மராஜன் வந்து அங்கே அவர் வந்து துறைத்தலைவருங்கிற முறையில் அவர் ஒரு மெம்பர், விசிங்கிற முறையில் இந்த அம்மா, 3ஆவதாக வெளியிலிருந்து ஒருத்தரை கூப்பிடுவார்கள். அதுவும் யாருன்னா அவருடைய சாதி உட்பிரிவை சேர்ந்தவர். அப்படி கூப்பிடக்கூடாது. உண்மையிலேயே ஒரு அருந்ததியர் ஒதுக்கீடுன்னு தான் அருந்ததியர் ஒருவர் கூப்பிடணும். அவர் கூப்பிடாமல் கடைசி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் குவாலிஃபைடு கேண்டிடேட், இவர் மாத்திரம் இல்லை, இன்னும் 2 அருந்ததியர்களும் அப்ளை பண்ணுறாங்க. இவர்களுக்கு கொடுக்காமல் அவருடைய உறவினருக்கு, வேறு கம்யூனிட்டி சேர்ந்தவருக்கு கொடுத்தார்கள். அது எப்படி கொடுத்தார்கள் இடஒதுக்கீடுன்னா, அதுக்கு சில டெக்னிக்கலாக அவங்க சில வேலை பண்ணாங்க. அதாவது வந்து என்னென்னா, தகுதி உள்ள கேண்டிடேட்ஸ் இல்லாவிட்டால் வேறு தலித்துகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது விதி. இப்போ தகுதி இல்லாதவர்கள் எப்படி ப்ரூஃப் பண்ணாங்கன்னு பார்த்தா, அவர்களுக்கு தகுதி இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க, இன்டர்வியூ போர்டு ஒன்று வச்சு இன்டர்வியூவில் அவங்க சரியாக பண்ணல. இன்டர்வியூவில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் வந்து இயக்கமெல்லாம் வச்சு நடத்துகிறீங்களே, உங்களுக்கு எதுக்கு நீங்கள் காலேஜுக்கு ப்ரொஃபஸராக வரீங்க, நீங்கள் போராடுவீங்களா இல்லை பாடம் நடத்துவீங்களா என்கிற கேள்வியை கேட்டது தர்மராஜன். இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த தத்துவங்களுக்கும் அரசியலுக்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் இடையில் ஒரு நான் வேற்றுமை இருக்குன்னு சொல்ல, ஒரு ஒற்றுமை இருக்கிறதோ அப்படின்னு நம்ம ஐயப்படக்கூடிய ஒரு கேள்வி வந்து நமக்கு இன்றைக்கி எழுந்து விடுகிறது. இன்றைக்கி கேஸ் போட்டு அதை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணியிருக்கோம்.
அந்த கேஸ் நடந்து அவர் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டு இருக்குது பண்ணபடி அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட 6-7 பேர்களுக்கு இது மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்லேயே நடந்திருக்கு. அது நடந்து அது ஒரு பக்கம் இருக்குது. ஆக இந்த பிரச்சனைகள் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். அயோத்திதாசருடைய பங்களிப்புகள் என்பது வந்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு முக்கியமோ அது ஒரு இப்போ என்ன பிரச்சனைனா அவர்கள் வாழ்ந்த காலகட்டம் அப்பொழுதிருந்து வந்து அந்த அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சாத்தியங்கள் சில விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். உண்மையிலேயே கூட அவர் வந்து புறநானூரை படிக்காமல் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இப்படியான பிரச்சனைகள் என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டுமே ஒழிய இந்த நாம் வந்து அப்படியே முழுசாக வந்து சில அபாண்டமான குற்றச்சாட்டுகள் இந்த புத்தகத்துலேயும் கூட இருக்குது. 2 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். வந்து அதாவது வந்து இந்த திராவிட அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே இவர் அந்த பேரில் இயக்க ஆரம்பிச்சிட்டாரு. பின்னாடி வந்து இந்த நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி இவங்களாம் தாங்கள் தான் முதல்ல திராவிட இயக்கம்னு வரலாறு எழுதுறாங்கன்னு சொல்லி கோச்சிக்கிறாங்க. இல்லை என்ன பிரச்சனைனா அவர் ஆரம்பித்த திராவிடங்கிறது வேறு, இவர் ஆரம்பித்த திராவிட இயக்கங்கிறது வேறு. இது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று. அவர் சொன்ன விஷயங்கள் வேறு. எனவே இந்த வரலாறு எழுதும்பொழுது இங்கிருந்து தான் தொடங்க முடியும். இதை நீங்கள் திராவிடங்கிற பேர் வச்சதுனாலேயே அதுதான் இந்த திராவிட இயக்கம் இந்த திராவிட இயக்கம்னு ஒன்றானா அயோத்திதாச பண்டிதருக்கு முன்னால் ஏகப்பட்ட திராவிடங்கிறது வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 8ஆம் நூற்றாண்டிலேயே நீங்கள் வந்து ஞானசம்பந்தனை ஆதிசங்கரர் திராவிட சிசுன்னு குறிப்பிடுறார். அப்புறம் வந்து நீங்கள் வந்து 18ஆம் நூற்றாண்டில் சிவஞான முனிவர் தன்னுடைய நூலுக்கு விருத்தி உரை எழுதும் பொழுது திராவிட மாபாடியம் என்று தான் அதுக்கு பேர் வைக்கிறார். அப்புறம் என்கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு ரேர் பழைய காப்பி, அதாவது ஏன்ஷியன் டிராவிடியன் சேஜஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ஷியன் டிராவிடியன் சேஜஸ்னால் ஆழ்வார்களை பற்றிய புத்தகம். ஒரு ஆழ்வார்கள்லாம் அதாவது அந்த திராவிடங்கிற கான்செப்டை பொறுத்த மட்டும் ஏற்கனவே இது நீண்ட காலமாக இருந்து வந்த ஒன்று தான். ஆனால் கால்வெல்லும் எல்லிஸும் அந்த இது வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பை குடிச்சு சொல்லி இங்கே வந்து சமஸ்கிருதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாரம்பரியம் இருந்தது என்பதை விளக்கி ஒரு பெரிய ஒரு பஸ்ட் அவுட் ஆகுது. அப்படியே ஒரு பெரிய உணர்ச்சி வெள்ளம் இங்கே. இது வாரம் வந்து இது வந்து ஒரு நீச மொழி, இது சாம்ஸ்கிருதனுடைய வந்து வழித்தோன்றல் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தெல்லாம் மாறி இது முற்றிலும் வித்தியாசமான மொழி, இதுதான் உண்மையிலேயே இங்குள்ள மொழி, அது வந்து வெளியிலிருந்து வந்த மொழி என்கிற உண்மைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட உடன் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுது. அந்த எழுச்சியின் ஊடாகத்தான் ஒரு இவர் வருகிறார். இப்போ நம்ம அப்பட்டமான வெள்ளாள புலவர்கள் சபாபதி நாவலர் திராவிட பிரகாசிகை அவர் புத்தகத்துக்கு பேர் திராவிட பிரகாசி தானே, அது ஒரு லிட்டரி ஹிஸ்ட்ரி புத்தகம். அதுக்கு திராவிட பிரகாசிகைங்கிற பேரே தேவையில்லை, ஆனால் திராவிட பிரகாசிகைன்னு பேர் வைக்கிறார். அப்படியான ஒரு சூழலில் வைக்கப்படுகிறது. அயோத்திதாஸ் பண்டிதருக்கு முன்னால் அத்திப்பக்கம் வெங்கடாஜலம் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் செய்கிறார். இப்படியெல்லாம் பலரும் செய்கிறார்கள். எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்பவும் ஒரு வரலாற்று ஆய்வு நோக்குடன் முன்வைத்து சொல்வது என்பதும் அப்படி இல்லாவிட்டால் அது வந்து நம்ம வந்து எப்படியும் அது வந்து வரலாற்று முன் நிற்க முடியாது என்பதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். அந்த ஒன்றை மட்டும் கடைசியாக சொல்கிறேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த புத்தகத்தில் அதை பார்த்தது, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. அதாவது இந்த தாலி பிரச்சனை வருது பாருங்க. இந்த தாலி வந்து எப்போ உருவாக்குச்சுன்னு சொல்லி இப்போ வீரமணியெல்லாம் வந்து தாலியெல்லாம் கழட்டி ஹரிபிரதாமன் கோர்ட்டில் தீர்ப்பெல்லாம் கொடுத்து அதெல்லாம் நடந்துச்சு இல்லையா. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு. அந்த கட்டுரை என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு பற்றி எல்லாம் வளர்கிறாங்க, அதுன்னு கதையெல்லாம் சொல்கிறாங்க, அப்பெல்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டார் அயோத்திதாஸ் பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழன் பத்திரிகையாளர் எழுதின கட்டுரை ஒன்று எடுத்து போகிறார். அந்த கட்டுரையில் வந்து தாலி தோன்றியதற்கு அயோத்திதாஸ் பண்டிதர் ஒரு வரலாறு சொல்கிறார். அந்த வரலாறு என்னென்னா, அதாவது தமிழ்நாட்டில் இந்த தாலி கிடையாது. ஆனால் இந்த முஸ்லீம் ரூல், முஸ்லீம் மன்னருடைய ஆட்சி வருது. ஆட்சி வந்த உடனே அங்கே முஸ்லீம் இளவரசர்கள் தளபதிகள் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே போய் பெண்கள் அழகாக இருக்க பெண்கள்லாம் தூக்கிட்டு வந்து அவங்கள ரேப் பண்ணுறாங்க, அவங்கள வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குறாங்க. இது ரொம்ப உங்களுக்கு பயம் வந்துடுது. பயம் வந்த பிறகு வந்து அரசனுக்கு நெருக்கமாக உள்ள பார்ப்பனர்கள்லாம் போய் அரசன்கிட்ட சொல்கிறாங்க, முஸ்லீம் அரசன்கிட்ட வந்து இந்த இவங்களெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு நடவடிக்கை எடுக்கணும், இப்படிலாம் தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வர்றது கூட பிரச்சனை இல்லை, கல்யாணம் ஆன பெண்கள்லாம் தூக்கிட்டு வந்துடுறாங்க, அது பெரிய துரோகம். அதனால் நீங்கள் வந்து இந்த கல்யாணம் ஆன பெண்களை வந்து நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு கழுத்தில் ஏதாவது ஒன்று கட்டிடுறோம், அவங்கள மட்டும் தூக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஆணை போடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதே போல் ஆணை போடப்படுகிறது. இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பெண்களை கூட தூக்கிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்லி சின்ன பெண்களுக்கும் தாலி கட்டுறாங்க. இப்படித்தான் பாலிய மனம் உருவாகியது. இப்படித்தான் வந்து நீங்கள் என்ன இது வந்து இன்றைக்கி உள்ள அரசியலில் இது யாருக்கு பயன்படும்? இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அட்டர் நான்சென்ஸ். இப்படி சொல்கிறது கோச்சக்கூடாது. ஆதாரங்கள் கிடையாது. இதுக்கு இப்படி நடக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மோடி ஆவணங்கள் உங்களுக்கு தெரியும். மோடி ஆவணம்னா நம்ம மராட்டிய மன்னருடைய காலத்தில் அரசு ஆவணங்கள் தொகுக்கப்பட்டு 9 பெரிய மூட்டைகளாக அங்கே இருக்குது. அதை பிரித்தா அது வந்து அதில் வந்து ஆயிரக்கணக்கான வரலாற்று செய்திகள் வரும். ஒரு மூட்டையை மட்டும் பிரித்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
அதில் செலக்டிவாக எடுத்து 2 வால்யூம் தொகுதிகள் போட்டாங்க. அதை பற்றி இவர் நம்ம ஆசிவ சுப்பிரமணியம் ஒரு அருமையான கட்டுரை எழுதியிருக்காரு. நானும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். அது முகநூலில் கூட அந்த கட்டுரை இருக்கும். அந்த கட்டுரையில் வந்து உள்ள செய்திகளில் ஒன்று என்னென்னா, அதில் பல டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, மக்கள் பிரிட்டிஷ் ரெசிடெண்ட்டுக்கு எழுதின புகார்கள். அந்த புகாரில் என்ன சொல்லுதுன்னா, நான் புதுக்கோட்டை பஞ்சம் தாங்க முடியல, குடும்பத்தோடு நான் வந்து தஞ்சாவூரில் தான் வேலை கிடைக்குமான்னு வந்தேன். இப்போ அரசு வீரர்கள் வந்தாங்க, என் பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. வந்து மறுபடியும் நான் வந்து பலரிடம் போனேன், மன்னர்கிட்ட முறையிட்டேன், யாருமே வந்து திருப்பி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ கேள்விப்படுறேன், அந்த ஒரு மங்கள விலாசம்னு இந்த அந்தப்புரத்தில் வந்து அந்த பெண் இருக்கதா சொல்கிறாங்க. அது வந்து பிரிட்டிஷ் கவர்னர் துரை அவர்கள் தலையிட்டு மீட்டு தரணும். இப்படியான கடிதங்கள் இருக்குது. இப்போ இதை செய்த முஸ்லீம் மன்னர்கள் இல்லை, அப்பட்டமான மராட்டிய மன்னர்கள். எனவே இது நடந்திருந்தால் எல்லா காட்சியிலும் நடந்ததுங்கிறது தான். இதை வந்து நீங்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய டாக்குமெண்ட்டும் மகத்தான கண்டுபிடிப்புங்கிறது நாம் முன்னிலைப்படுத்துவது என்பது எங்கு கொண்டு போய் விடும் என்பதையெல்லாம் இன்றைய அரசியல் பின்னணியிலும் வைத்து பார்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.